பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அதே மாதிரி தப்லீகை சார்ந்த சகோதரர்களாகட்டும், தப்லீக்குடைய ஆதரவு பெற்ற மதரசா அல்லது தப்லீக்கு ஆதரிக்கூடிய மதரசா, இவங்களை என்ன பண்ணுறாங்கன்னா மொட்டை அடிக்கிறது சுன்னத்து, மொட்டை அடிக்கிறது நபி வழி, இப்படிங்கிற மாதிரி விஷயத்தும் போதிக்கப்படுது. இதெல்லாம் ஏன் சொல்கிறோம்னா, இந்த மாதிரி நபி வழி, அடிப்படையான நபி வழிகளே தெரியாமல் நம்ம நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாமளே ஒரு கொள்கைகளை வகுத்துக்கிட்டு நாம் ஒரு பாதையில் போகிறது அல்லாட்ட மதிப்பை தராது, எடையை ஏற்படுத்தாது. அதுக்காக சுட்டி காட்டுறோம். அப்போ மொட்டை அடிக்கிறதுன்னு சுன்னத்தா, மொட்டை அடிக்கிறது நபி வழியா? இதுக்கு மாற்றமாக ஹதீஸ்கள் இருக்குது, நிறைய நூல்கள் இருக்குது. புகாரியில் பார்த்தீங்கன்னா 7562 அபூ சயீதுல் குத்ரி அவங்க அறிவிக்கிறாங்க, ஹவாரிஜிகளை குறித்த ஹதீஸ் அது. அப்போ நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, கிழக்கு திசையிலேருந்து, அதாவது ஈராக்கிலிருந்து ஒரு கூட்டம் வரும், அவங்க மார்க்கத்தை பேசுவாங்க, அவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியில் போயிடுவாங்கிற அந்த கருத்தை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அவங்க அவங்களோட அடையாளம் என்ன அப்படின்னு கேட்கப்படுது. நிறைய செய்தி நீளமாக இருக்குது. மொத்தத்தில் மார்க்கத்தை பேசுவாங்க, பெரிய பெரிய விஷயங்களை பற்றி பேசுவாங்க, ஆக சிறந்த சொல்ல பேசுவாங்க, குரானை பற்றி பேசுவாங்க. ஆனால் அவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியில் போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்போ அவங்களோட அடையாளம் என்னன்னு சொல்லி கேட்கும்போது அப்போ நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, மொட்டை போடுவதை ஒரு மரபாகவும் வழிபாடாகவும் கொண்டிருப்பது தான் ஒரு அடையாளம். அதுக்கு மொட்டை போட்டவங்க எல்லாம் ஹவாரி நம்ம அதை சொல்ல வரல, மொட்டை போட்டது நபி வழின்னு சொல்லாதீங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முடி எப்படி இருந்து நிறைய ஹதீஸ்கள் இருக்குது. அப்போ அந்த ஹதீஸ்கள் எல்லாம் கண்டுக்காமல் விட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, மொட்டை அடிக்கிறது நபி ஸல்லல்லாஹு எங்கேயும் செய்யலை. ஹஜ்ஜு உம்ராவுக்கு போகும்போது நபி ஸல்லல்லாஹு அந்த மாதிரி செஞ்சுருக்கிறாங்க. அது அல்லாமல் சாதாரண நேரங்களில் நபி ஸல்லல்லாஹு மொட்டை அடித்ததாக ஹதீஸ்களும் கிடையாது. அப்போ இதையெல்லாம் தூக்கி போட்டு எப்படி போதனை பாருங்க, நபி வழியில் வேற மாதிரி இருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நடைமுறை வேற மாதிரி இருக்குது. இங்கே வேறு விதமாக நடைமுறையை கொண்டு மொட்டை போடுவது சுன்னத்து, அதனால் மதரசாக்களை மொட்டை போட்டு விட்டுறது, தப்லீகில் ரொம்ப தீவிரமாக உள்ள சகோதரர் மொட்டை போட்டுக்கிறது. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து முஸ்லீமில் 4663 எல்லா நூல்கள் இருக்குது. ஷமாயில் திருமதி நிறைய நூல்கள் இருக்குது. புகாரில் 3551 பரா இப்னு ஆசிப் அவங்க சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்த வர்ணனை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடுத்தர உயரமுடையவர்களாக இருந்தாங்க, மேல் முதுகு மார்பும் விசாலமான நிலையில் 2 புஜங்களுக்கிடையே அதிக இடைவெளி உள்ளவர்களாகவும் இருந்தாங்க, அவள் தலைமுடி அவள் காதுகளின் சோனை எட்டும் அளவுக்கு இருந்துச்சு, தலைமுடி நல்ல நீளமாக விட்டுருந்தாங்க, காதோடைய சோனையை தொடர அளவுக்கு இருந்துச்சு. இப்படிங்கிற செய்தி அவர் நார்மலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி எப்படி தலை வருவாங்கன்னு இருக்கு, நேரு வகுடு எடுத்து சீவுவாங்கன்னு இருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி தலைமுடி அழகாக இருக்குன்னு இருக்குது. இப்படிலாம் நிறைய செய்திகள் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு உள்ளூர்லேருந்து மொட்டை போட்டு இருந்தாங்க, 40 நாள் கூட மொட்டை போட்டாங்க, 4 மாதம் கூட மொட்டை போட்டாங்க, அதில் வருஷத்தில் 3 தடவை மொட்டை இந்த மாதிரி செய்திகள் எதுவுமே கிடையாது. அப்போ இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் இல்லாமையே எந்த அடிப்படையில் சொல்கிறாங்க? அப்போது ஹதீஸுடைய நாலேஜ் இல்லை. அப்போ ஹதீஸுடைய நாலேஜ் இல்லாதனால இந்த பிரச்சனை வருது. அதனால் இந்த மாதிரி சொல்லக்கூடிய பழக்கத்தையும் கைவிடுங்கன்னு சொல்லி நம்ம அன்பாக நம்ம கேட்டுக்கிறோம்.